வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா லைட்டாக நம்ம வறுத்துடலாம். நீங்கள் சிம்மில் வச்சு வருங்க, இல்லாட்டி கருகிரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரகம் கருகிருச்சுன்னா கூட்டு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஜீரகம் கருக விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெயில். அதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 4 நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திருகின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம வறுத்தரலாம். அதாவது தேங்காய் ரொம்ப ப்ரௌனாக தேவையில்லை, லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கூட்டு அது டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமாவே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எல்லாமே கருகிரும். உங்களுக்கு வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது நல்லாவே இருக்காது, டேஸ்ட் மாறிடும். ஸோ அப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வதக்கி நம்ம எடுத்துக்கணும். இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஆறட்டும், நம்ம காயெல்லாம் வதக்கிடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். நம்ம தக்காளிலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே கூட்டுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்ப்போம். அதனால் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயத்தை விட தூள் பெருங்காயம் நல்லது. நீங்கள் தூள் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ ஒரே ஒரு கேரட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு வரும். அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 1/2 கப்பு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இல்லை நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே அளவு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 அளவு கூட 1 கம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, அதாவது ஃப்ளேவருக்காக அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா முட்டைக்கோசு நல்லா ரைஸாக நறுக்குனது ஒரு 1/2 கப் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கணும். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு எல்லாமே நல்லா வதங்கணும். நீங்கள் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். காய் போட்டதுக்கப்புறமாவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேவும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த காயோட பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காய் வேகிறதுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கூட்டு புளிக்குழம்புக்கு, ஃபிஷ் கறிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, நானுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ காய் வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம சேர்த்துற வேண்டாம். ஏன்னா முட்டைக்கோசு, காலிஃப்ளவர்லாம் ஸ்டீமில் வெந்துடும். எனக்கு அந்த பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். அதனால் 1/4 கப் சேர்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வதக்கிடலாம்.
இப்போ நம்ம வந்து உப்பு சரியாக இருக்கா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரியாக இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா காயெல்லாம் வேகணும்ல. ஸோ இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. காய் கம்மியாக சேர்த்திங்கன்னா தேங்காயும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப தேங்காயாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தேங்காய் வந்து கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும். காய் வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது காய் வெந்துருக்கான்னு செக் பண்ணுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த டைம் நம்ம வந்து பட்டாணி வந்து ஒரு 1/4 கப் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கடைசியாக நம்ம பட்டாணி சேர்க்குறோன்னா பட்டாணி வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால தான் நம்ம கடைசியாக நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணுறோம். இப்போது 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போட்ட பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது எல்லா காயும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய சத்து இருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கூட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணிலாம் ரொம்பவே ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அந்த காயோடு மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். இது பூண்டு குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு, முருங்கைக்காய் புளிக்குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நம்ம இந்த மசாலா அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு வேண்டாம்னா நீங்கள் துவரம்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 3/4 கப்பு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ பருப்பை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 2 கொதி தான், அதுக்கப்புறம் நம்ம வேக விடக்கூடாது. இல்லைன்னா பாசிப்பருப்புங்கிறனால வலுவலுன்னு இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நம்ம வேக விட்டுறக்கூடாது. ஸோ பருப்பு ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது 2 கொதி வரட்டும், நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம வந்து மசாலா அரைச்சி ஊற்றிருக்கறனால நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி ஆயாச்சு. நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இதில் தனித்தனியாக நம்ம காய் செய்யாமல் இந்த மாதிரி ஒரே காயாக நம்ம போட்டு செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டெல்லாம் போகாது. நல்லா நம்ம வந்து வதக்குறதுனால நம்ம மசாலாவும் அரைச்சி ஊற்றிருக்கனால உங்களுக்கு வந்து கெட்டுலாம் போகாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.